தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Experience your dream retirement life for a day. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 994329 99940. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஐடி விங்கோட நடந்த ஆலோசனை கூட்டத்தில் 10% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலுக்கு அப்புறம் அதிமுகவுக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது, இல்லை 1% இவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்குன்னு சொன்ன அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ 10% குறைஞ்சிருக்குங்கிறத எதன் அடிப்படையில் சொல்றாரு? அப்படி இவரோட பேச்சுக்கு காரணம் 26 தேர்தல் வந்துருச்சு, புதுசாக கட்சிலாம் வரப்போகுது அப்படிங்கிற பதற்றத்தோட வெளிப்பாடு எடுத்துக்கிறதா, இல்லை இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பதட்டப்படுறதுக்கெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் குழந்தை இல்லை. அவர் நிறைய தேர்தல்களை பார்த்தவர், மக்களவை தேர்தலை பார்த்தவர், சட்டமன்ற தேர்தலை பார்த்தவர். அவர் ஒரு கட்சியில் ஒரு செயல் வீரராக இருந்து பார்த்தவர், அந்த கட்சியோடைய பொதுச்செயலாளராக இருந்து பார்த்தவர். ஸோ அவர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர். அதனால் அவர் பதட்டப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. இதற்கு முன்னாடி கட்சிக்காரங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக ஒரு தகவலை மாற்றி சொல்ல வேண்டியிருந்துச்சு. நமக்கு 1% கூடியிருக்குன்னு நம்ம அப்படியே ஊக்கப்படுத்திட்டு போயிட்டு இப்போ நம்ம ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நம்முடைய ரெக்கார்டு என்ன, ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளோ நிமிஷத்தில் நம்ம அதை கடக்க முடியும், மற்றவர்கள் எவ்வளோ நிமிஷத்தில் கடக்கிறாங்கன்னு பார்த்தா தான் நம்ம எவ்வளோ கூடணும் குறைக்கணுங்கிற பார்க்க முடியும். ஸோ ஒருத்தர் தோல்வி அடைஞ்ச உடனே வருத்தப்படாதப்பா நம்ம அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு 6 தான், ஒன்றும் கிடையாது, ஒரு 10 மார்க் தானே நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயம். அப்போ அன்னைக்கு சொன்ன தகவல் வேறு. அது எல்லாருமே ஒன்று சொல்லிட்டே இருந்தார். அது வேறங்கிறது அவருக்கே தெரியும். இன்னைக்கு நீங்கள் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பெரிய ரிசர்ச் பண்ணி இஸ்ரோட்ட நீங்கள் கேட்டு நம்ம எவ்வளோ வந்துச்சு தெரிஞ்சுக்க வேண்டியல. நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா, விக்கிபீடியா, ஏடிஎம்கோட டேட்டா, டிஎம்கோட டேட்டா எங்கே போய் பார்த்தாலும் தெரிஞ்சிடும். அவங்களுக்கு 2019 விட 7.5% ஓட்டு கம்மி, 2021 விட 10% ஓட்டு கம்மிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10% ஓட்டுங்கிறது கம்மி தான். முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2019லையும் 2021லையும் அவங்க பிஜேபி பாமகவோட கூட்டணி இருந்தாங்க. இப்போ பிஜேபி பாமக கூட்டணியில் இல்லை. அதுக்கப்புறம் 10% போயிருக்கு. ரொம்ப எளிமை. ஸோ ஜெயலலிதா இல்லாமலே 3வது தேர்தல். ஜெயலலிதா இல்லாமல் 2019 சந்திச்சாச்சு, 2021 சந்திச்சாச்சு, 2024 சந்திச்சாச்சு. ஸோ 2019 விட 7.5%, 2021 விட 10% குறையும் போது ஸோ ஜெயலலிதாவையோ மரணத்தையோ தேர்தலையோ நீங்கள் காரணமாக சொல்ல முடியாது. அன்னைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? முதல் 2 தேர்தலில் ஏடிஎம்கே பிஜேபி கூடயும் பாமக கூட அலைன்ஸில் இருந்துச்சு. 24 ஏடிஎம்கே பிஜேபி கூட பாமக கூட அலைன்ஸில் இல்லை. அவ்வளோதான். அப்போ இவர்கள் அவங்க தனியாக போய் 18% ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க கூட இருந்தபோது 10%, அந்த 10% தான் இருந்து வச்சுக்கோங்க. அப்போ 10% மேட்ச் பண்ணியிருந்திருப்பாங்க. சரிங்களா? அப்போ இவங்க இன்னும் 18 சேர்ந்து வந்துச்சுன்னா அடிஷனல் ஆன்டி இன்கம்பன்சி சேர்ந்து டிஎம்கேக்கு எதிராக கூடிய வாக்கு வந்துச்சுன்னா இன்னும் கூடி இருக்கும். ஸோ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது குழந்தைகளுக்கான பழமொழி. அது இன்னமும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நட்டம் அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அவரே ஒப்புக்கொண்டது 10% ஓட்டு குறைஞ்சி. எங்கேருந்து போச்சு? அதிமுக ஓட்டு குறைஞ்சிருச்சா? அதிமுக 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? 1.5 கோடின்னு வச்சுக்கணும். இல்ல போய் 1 கோடி தான் வச்சுக்கணும். அந்த 1 கோடி ஓட்டு எங்க? 80 லட்சம் தான் வந்து. இவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு விழுந்திருக்க வேண்டிய ஓட்டம் தொண்டர்கள் ஓட்டுன்னு சொல்றோம்ல. உங்க வீட்டுல எத்தனை பேருக்குன்னு 5 பேர் சொல்லுவீங்கல்ல, அந்த 5 ஓட்டு விழலன்னா உங்க வீட்லயே உங்களுக்கு எதிராக கிளம்பிட்டாங்க தான் அர்த்தம். சரிங்களா? ஆனா திரு ஓபிஎஸ்க்கோ திரு டிடிவிக்கோ திரும்ப சசிகலாவுக்கோ இவ்வளவு ஓட்டுக்கு நான் ஒத்துக்க மாட்டார். சரிங்களா? இந்த 20 லட்சம் ஓட்டுங்கிறது அவங்களுடைய ஓட்டுன்னு அவர் ஒத்துக்க மாட்டார். சரிங்களா? நான் சொல்ல 1 கோடிக்கு மட்டுமே சொல்றேன். அப்புறம் 10% ஓட்டு அவங்க ஒத்துக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப எங்க போச்சு? அப்போ கூட்டணிகிட்ட இருந்த ஒரு வாக்கு நம்ம இவரா வீம்பா இழந்துட்டாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ இவ்வளவு நாள் அதிமுகவுனால தான் பாஜகவுக்கு 4 எம்எல்ஏ கிடைச்சாங்க, அதனாலதான் பாமகலாம் இருந்தாங்க அப்படிங்கிற தியரி இப்ப இல்லைங்கிறீங்களா? பாமக பாஜகவுடைய பலத்தினால தான் இவங்களுக்கு இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வந்தது, அவங்க போனதுனால இப்போ ஏடிஎம்கே கிளாஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சிட்டையோ காங்கிரஸ் கட்சிட்டையோ நீங்கள்லாம் திமுகவோட தயவுல தானே ஜெயிச்சிங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் திமுகவோட தயவுல தான் ஜெயித்தோம், திமுகவும் எங்கள் தயவுல தான் ஜெயிச்சதுமா. ஸோ கூட்டணின்னு வந்துட்டு அது காம்ப்ளிமெண்ட்ரி. ஏடிஎம்கேவால தான் பிஜேபிக்கு எம்எல்ஏ கிடைச்சது, எம்பி கிடைச்சது அப்படின்னா ஆமாம், ஏடிஎம்கேக்கு யாரால கிடைச்சது? இந்த பார்த்துட்டீங்கல்ல, இன்னைக்கு பிஜேபி இல்லை, இப்போ எத்தனை எம்பி வச்சிருக்கீங்க? முடிஞ்சு வச்சாக்காத அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஏடிஎம்கே கூட இருக்கும்போது உங்களுக்கு லாபம், பிஜேபி கூட இருக்கும்போது லாபம், பாமக கூட இருக்கும்போது லாபம். அதான் வேண்டாம்னா நட்டம் உங்களுக்கு. நீ கர்நாடகா 40 எத்தனை தொகுதி வச்சிருக்கீங்க? அது எத்தனை இடத்துல 2ஆவது வந்தீங்க, எத்தனை இடம் 3ஆவது போனீங்க? அப்போ உங்களை நம்பி உங்களை மீறி பிஜேபி அலையன்ஸ் 2ஆவது இடத்துக்கு வந்திருக்காங்கல்ல. அப்போ அவங்க வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க. இன்றைக்கி அவங்க உங்கள் கூட இருந்தால் 10ஆ இருந்திருக்கும்,
உங்களுடைய லாஸ் 10, அவங்க தனியா போய் 18 ஆயிட்டாங்க. அவங்க வளர்ந்துட்டாங்க, நீங்க விழுந்துட்டீங்க. நட்டம் யாருக்கு? அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறது எடப்பாடி பழனிசாமி மட்டும் தெரிஞ்சுக்கணுமா இல்ல அண்ணாமலையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணுமா? நான் நிறைய சொல்லிட்டேன், அதனால அதை நான் ஒரு வரியோட ரிப்பீட் பண்ண விரும்புறேன். அதுல திரு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணியை விரும்பலங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு அப்புறம் இப்போ 10% தான் இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, இவங்கன்னா 18% இவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி நாம் தமிழரோட 3%ல இருந்து 8%க்கு போயிருக்காங்க. அப்போ இங்கே இருந்து போன 10%ங்கிறது பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் போயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? எல்லாமே புதுசா வந்து ஓட்டு மாறிட்டே போகும். டிஎம்கே அலையன்ஸோட ஓட்டும் 6% குறைஞ்சிருக்கு. 2019 கம்பேர் பண்ணீங்கன்னா 24ல டிஎம்கே ஓட்டு 6% குறைஞ்சிருச்சு. சரிங்களா? ஏடிஎம்கே ஓட்டு 7.5 குறைஞ்சிருச்சு. 19 கம்பேர் பண்ணா 21 கம்பேர் பண்ணா 10 குறைஞ்சு போச்சு. ஸோ புதிய வாக்காளர் வேற உருவாகிட்டே வராங்க. அவங்க வந்து இன்னைக்கு இளைஞர்கள் 2 கட்சி தான் இருக்காங்க, நாளைக்கு விஜய் கட்சியை சேர்த்தா 3 கட்சி இருப்பாங்க. 40 வயசு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய 60% வாக்குகள் இந்த 3 கட்சியிட்ட மட்டும் தான் இருக்கு. பாஜக, நாம் தமிழர், தாவேகா, இந்த 3 பேர்ட்ட தான் இருக்கு. இந்த ஏடிஎம்கே இளைஞர்களுக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டே போச்சு. டிஎம்கே அதை எப்படியா தக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் உதயநிதி கொடுத்து பாக்குறாங்க. ஆனா உதயநிதி கொடுத்தா இளைஞர் ஓடி வந்துருவாங்களா என்ன? நம்மளே போல ஒரு இளைஞர் ஓடி வருவாங்களா? அவர் ஸ்டாலினுடைய மகன் அவங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ ஒரு முருகேசனுடைய மகன் எப்படி அங்க வர முடியும்? அதனால அவங்க ட்ரை பண்றாங்க. பட் அது வந்து இளைஞருடைய வாக்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்காது. அந்த அட்டெம்ப்ட் இஸ் தேர். அப்ப இந்த 3 பிரதான கட்சிகள்கிட்ட தான் வந்து 60% இளைஞர்கள் வாக்கு இருக்கு. மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து, விடுதலை சிறுத்தை உட்பட எல்லா கட்சியும் சேர்ந்து மிச்சம் 40% தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு வந்து நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் சொந்த வாக்குகள் கூடிக்கிட்டே போகுது. டிஎம்கேலேருந்து வாக்கு வருது, ஏடிஎம்கேலேருந்து வாக்கு வருது. நேற்று நான் திரு கார்த்தி சிதம்பரம் பேசிட்டு இருந்தேன். அவருக்கு போன பாராளுமன்றத்துக்கும் மறு பாராளுமன்றத்துக்கும் 12% வாக்குகள் குறையுது. அவருடைய வாக்கு, அவருடைய 12% எங்க போகுது? அதுதான் அப்படி ஸ்பிளிட் ஆகிட்டே போகுது. ஸோ டிஎம்கே ஓட் ஷேரும் குறைஞ்சிருக்கு 6%, ஏடிஎம்கே ஓட் ஷேரும் குறைஞ்சிருக்கு 10%. அந்த 16 தான் இங்கே போகும். அங்க போட்டுட்டு இருந்தவங்க குறைஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? குறைஞ்சவங்க இங்க வந்துட்டாங்க. இப்போ தாவேகா கிட்ட இருக்கு, பாஜக கிட்ட இருக்கு, நாம் தமிழர் கிட்ட இளைஞர்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு இளைஞர்களா முன்னிறுத்தணும், இளைஞர்களோட வாக்குக்கான டிஎம்கே ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், உதயநிதி ஸ்டாலினும் நிறைய இடத்துல குரல் கொடுக்குறாருல, மூத்த அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மேடையிலேயே இளைஞர் அணிக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க வந்து மக்களவை தேர்தலில் ஒரு சில சீட்டு புதுமுகங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் ஒரு வாரிசா பார்க்கப்பட்டாலுமே கட்சியில இருக்க மூத்த அமைச்சர்களை தாண்டி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாருல, அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. அதை பார்த்து இளைஞர்கள் வர மாட்டாங்களா? டிஎம்கே வந்தாங்கன்னா சந்தோஷம் தான். நான் ஏன் வருத்தப்பட போறேன்? கதிரானந்த் யாருன்னு கேளுங்க. பெரம்பலூர்ல போட்டிக்கிட்ட நேருடைய மகன் அருண் யாருன்னு கேளுங்க. ஐ பெரியசாமியோட மகன் எங்க இருக்கிறாருன்னு கேளுங்க. தூத்துக்குடி பெரியசாமியோடைய மகள் எங்க இருக்கிறான்னு கேளுங்க. அவருடைய மகன் எங்க இருக்கிறான்னு கேளுங்க. பொன்முடியோட மகன் மாவட்ட செயலாளர் இருக்காரா இல்லையான்னு கேளுங்க. எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் கட்சிக்காரர், நான் ஒரு 4-5 ஞாபகத்தில் இருக்க சொல்கிறேன். எல்லா மாவட்டத்திலையும் கட்சிக்காரர் வந்துட்டு இளைஞர் ஓடி வருவாங்க. அந்தந்த அமைச்சருடைய மகன்கள் அவங்க இளைஞர்கள் தானே. இப்போ அந்தந்த மாவட்ட செயலாளருடைய மகன்கள், அந்தந்த அமைச்சருடைய மகன்கள், அவங்களாம் இளைஞர்கள், நாங்கள் தான் இளைஞர்கள் வருவாங்க. ஆனா பொன்முடியோட மகனுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல, வேற ஒரு ஆள் நிறுத்தினாங்க. அதே மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு கட்சி பதவி கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பதிலா மாற்று கொடுத்துட்டாங்கன்னு மாவட்ட தலைவர் கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க போய் கேளுங்க, டிஎம்கே காரங்க உங்களுக்கு மாவட்ட தலைவர் பதவி வேணுமா, எம்எல்ஏ பதவி வேணுமான்னு கேளுங்க. மாவட்ட தலைவர் பதவி வேணும் தான் கேட்பாங்க டிஎம்கேல. அதுதான் பவர்ஃபுல். அதோட பவர்ஃபுல் எம்பி எம்எல்ஏ இருக்கும். மாவட்ட தலைவராக இருந்துகிட்டு நான் எம்எல்ஏ யாரும் எம்பி யாரும் சொல்லுவாங்க. மாவட்ட தலைவர் வேணுமா எம்எல்ஏ வேணுமா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த எம்பி எம்எல்ஏ போஸ்ட வேற ஒரு ஃபேஸ்க்கு கொடுக்கும் போது, ஒரு நியூ ஃபேஸ் இறக்கும் போது ஓகே, வாரிசாவே இறக்காம புதுமுகங்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போது, உதயநிதி இப்ப துணை முதலமைச்சராகவும் வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப 26 தேர்தலுக்கு இளைஞர்கள் வந்து டிஎம்கே பக்கம் வரதுக்கு ஒரு சாதகமான சூழல் தானே. டிஎம்கே 4 பிரிவுள்ள இளைஞர்கள் டிஎம்கே ஓட்டு பர்சன்டேஜ் 2026 குறையும். எப்படி என்னங்கிற நீங்கள் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கணும். இவங்க ஏற்கனவே 2019 இருந்தது குறைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இன்னமும் அவங்களுடைய வாக்கு சேதம் குறையும் பார்த்துக்கணும். ஓகே, அப்போ தாவேகா வருதுங்கும் போது பாஜக கிட்ட இருக்க 18, நாம் தமிழர் கிட்ட இருக்க 8 சேர்ந்து குறையுங்கிறீங்களா? அது யார் எடுக்கிறாங்க நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும். அவர் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி எல்லாமே அப்படியே தொடர்ந்துச்சுன்னா திமுகவுடைய கூட்டணி ஓட்டு தான் குறையும். பாஜகவுக்கும் நாம் தமிழர்கள் பாதகமா முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை தொடர்ந்தால் நாளைக்கு நீங்க பேட்டி எடுக்கும்போது வேற யாரும் அலைன்ஸ் மாட்டாங்கன்னா அது அன்னைக்கு சொன்னீங்களேன்னு நினைக்க கூடாது. அதுக்காக சொல்ல வரேன். இன்னைக்கு திமுக கூட்டணி உடையாம இருக்குது, அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சிருக்குது, நாம் தமிழர் தனியா நிக்குது. இப்ப 5வது ஒரு ஆளா தாவேகா இறங்க போறாரு. சரிங்களா? அப்படி இறங்கினார்னா திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு குறையும். ஆனா பெரும்பாலும் எல்லாராலையும் சொல்ல போறது என்னன்னா, இளைஞர்களோட வாக்கு நாம் தமிழர்கிட்ட இருக்கு. அப்போ அவங்க பாதி குறையாது, அந்த 8லேருந்து 4 குறையாது. ரெண்டுமே டூப்ளிகேட் ஓட்டு தான். நாம் தமிழருடைய வாக்கும் திரு விஜயுடைய வாக்கும் ஒன்று தான் நான் நினைக்கிறேன். ரெண்டுமே ஒரே வாக்கு தான்.
ஒரே கம்பெனியில் 2 பேர் வேலை பார்க்குறாங்க, அவ்வளோதான். அப்போ 2 பேருக்குமே இணையான ஒரே இடம் தான், ஒரே கம்பெனி. நீங்கள் எங்கே வேலை பார்க்கணும் ஒரே இடத்துல, அந்த இளைஞர் வந்து ஒரே வாக்கு தான். அது வந்து ஐடென்டிக்கல் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவருக்கு ஒரு சினிமா ஃபேஸ் இருக்கு, அதை வச்சுங்கும் போது இவருக்கு வந்து இவரை எதை ஈக்குவலா வச்சு பார்க்க முடியும் சீமான ஒரே வாக்குங்கிறப்போ? ஆஹா, சீமான் வந்து சினிமாக்காரராக அறியப்பட்டவர் இல்லை, சினிமாக்காரராக இருந்தாலும் விஜய்க்கு சொல்றேன் இல்லை, ஐடியாலஜி நான் சொல்கிறேன். 2 ஒரு இளைஞர்கள் வந்து அந்த ஒரு ஈர்ப்பில் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து பாஜகவுக்கே நாம் தமிழர் ஓட்டு போயிருக்குன்னு நீங்கள் நம்புவீங்களா? பாஜக தனித்து நிற்காமல் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்திருந்தா சீமான் வந்து 12.5% போயிருப்பார். சீமானுடைய வளர்ச்சியை வேகத்தை தடுத்தது பாஜக தனித்து போட்டிட்டு தான் முக்கியமான காரணம். நீங்கள் வந்து அது சீமான் ஓட்டு எப்படி இங்கே போகும்னு கேட்பீங்க. டிஎம்கே ஓட்டு 6% குறைஞ்சது, எங்கே போச்சு? அப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்க எப்படி பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்க? டிஎம்கேடைய வாக்காளர் பிஜேபிக்கும் ஏடிஎம்கே நாம் தமிழருக்கு ஓட்டு போவாங்களா? போட்டிருக்காங்களே. வாக்காளர்கள் வேறு, கட்சிக்காரர்கள், அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட இருந்ததுனால அதிமுகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஒருவேளை மீண்டும் ஒன்றிணைந்த அதிமுக அந்த 18 குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒன்றிணைய வாய்ப்பே இல்லை. திருமதி சசிகலாவையோ திரு டிடிவி தினகரனையோ திரு ஓ பன்னீர்செல்வத்தையோ திரு எடப்பாடி பழனிசாமி சேர்ப்பதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில. அப்படின்னா அதிமுக உடைஞ்சா தான் உண்டு. ஒரு பெரும்பளவு நம்ம இன்னைக்கு சிறு சிறு விரிசலா பிரிஞ்சிருப்போம், இன்னொரு பெரும்பளவு ஏற்பட்டாலே தவிர அவர் வந்து பின்வாங்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. பெரும் பிளவுனா இன்னும் மேலும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் பிரிவாங்க, அந்த மாதிரி பிரிவாங்கன்னு சொல்ல, பிரிஞ்சாலே தவிர அவங்க சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வர. இவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே அப்படியே அதே ஸ்டேட்டஸ்ல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் இருந்துகிட்டு நீங்க வந்து இபிஎஸ் சேர்த்துக்கங்க, டிடிவி சாரி ஓபிஎஸ் சேர்த்துங்க, டிடிவி சேர்த்துங்க, சசிகலா சேர்த்துங்க சேர்க்க மாட்டார். அங்க வந்து கட்சி உடைஞ்சா வேற யாரும் நாங்க தான் ஒரிஜினல் அதிமுக, நாங்க தான் டூப்ளிகேட் அதிமுக யாராவது சொன்னா உண்டே தவிர திரு இபிஎஸ் பொதுச்செயலாளராக அவங்க 3 பேரும் சேர்க்க மாட்டார். ஏன்னா நேத்தியும் அதை சொல்லியிருக்காரு, பன்னீர்செல்வம் சேர்க்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு டிடிவி தினகரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெட்டை இலை கொடி இருக்குன்னு தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கீங்க, ஆனா 26க்கு அப்புறமும் கட்சி அவர்கிட்ட தான் முடிவுரை அவரே எழுதிடுவாரு, நான் பல முறை சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த வாக்குகள் சதவீதம் குறைஞ்சதா எடப்பாடி பழனிசாமி சமூகம் கேட்ட கேள்விக்கு டிடிவி தினகரன் பதில் சொல்லியிருக்காரு. அப்போ டிடிவி தினகரன் இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனா ஓபிஎஸ் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு. அப்போ 26 கூட்டணி பேச்சு அப்படின்னு ஒண்ணு வரும்போது ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்க இப்போதைய சூழல் நீங்க வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. அப்போ பாஜகவோட என்ன ஆகும் ஓபிஎஸ் நிலை? திரு டிடிவி தினகரன் ஸ்ட்ராங்கான பொசிஷன் எடுக்கல அப்படின்னு ஏதோ சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து நான் தனி கட்சின்னு ரொம்ப முன்னாடியே சொல்லிட்டாரு, அங்கே தெளிவாக்காரு. இனிமே அதிமுக ஒன்றிணைந்த பேச்சுக்கே இடம் கிடையாது, நாங்க எங்க கட்சிங்க அது அவங்க கட்சிங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சார். அதுல வந்து அவர் கிளியரா இருக்காரு. திரு ஓபிஎஸ் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாரு, அது நடக்காது. யாராவது ஏடிஎம்கேக்கு உள்ள இருக்கிறவங்க அவங்களுக்காக பிஜேபியுடைய உந்துதலின் பேர்ல உடச்சிக்கிட்டு இடிச்சிட்டு வந்தாங்கன்னா மட்டும்தான் சாத்தியமே தவிர ஓபிஎஸ் பிஜேபி கூட தொடர்வார். அதுல என்ன தடை இருக்கு? ஓபிஎஸ் பிஜேபி ஆதரிச்சிருக்காங்க, அவருக்கு தாமரை சின்னத்தை போட்டிட சொன்னாங்க, வேண்டானாரு, சுயேட்சை சின்னத்தை போட்டினா சரின்னாங்க. ஸோ அவங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பிஜேபி இஸ் வெரி குட் வித் ஓபிஎஸ், ஓபிஎஸ் இஸ் வெரி குட் வித் பிஜேபி, அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் ஒன்றிணையுமான இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில ஒன்றிணையாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய வடிவத்திலையும் ஒன்றிணையாதுன்னு சொல்ல வரேன். திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை பதவிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலே தவிர, அந்த கட்சி 2ஆக பிளந்தாலே தவிர திரு எடப்பாடி பழனிசாமி திருமதி சசிகலாவையோ திரு ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. இல்ல ஒன்றிணைந்த அதிமுகங்கிற ஒரு குரல் ஓபிஎஸ் கிட்ட வரும்போது 26ல எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அவர் மேல இருக்கும் பாஜகவுக்கு? பாஜகவுக்கு ஏன் நம்பகத்தன்மை போகணும்? கூட்டணியில் அவர் கூட எப்படி வச்சு இப்ப 24 கூட 2019 24 எப்படி வச்சிருந்தாங்க? 24 அதுதானே சொன்னார், ஒன்றிணைந்த அதிமுக தானே சொன்னாரு. அவர் அதிமுக ஒன்றும் சொல்ல, பிஜேபிக்கு ஃபேவராக தானே இருப்பார், பிஜேபி அவங்களுக்கு ஃபேவராக தானே இருக்குது. அதுல என்ன உங்களுக்கு வியப்பு இருக்கு? எனக்கு புரியலையே. ஏன்னா அவரு ஒன்றிணைந்த அதிமுக உருவாகணும் அப்படிங்கிற ஒரு குரல்ல இருக்காரு. ஒன்றிணைந்த அதிமுக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு அவர் சொல்வார். எல்லாரும் சேர்ந்தாலும் பாஜக கூட தான் இருப்போங்கிற, பாஜகவுக்கு நெருக்கமா இருக்கார், அதை மாற்ற மாட்டார். அப்போ 26லயும் சுயேட்சையாவே இருப்பாரா, இல்லைன்னா பாஜக கூட சரத்குமார் மாதிரி இணையறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கா? அது வந்து ரொம்ப யூகமா இருக்கும். அது வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியில் சேர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை ஓபி ரவீந்திரநாத் வேணா சேர்ந்தாலே சேரலாமே தவிர அவர் அதிமுக காரராக தான் அவர் வந்து இருக்கணும்னு நினைப்பார். அதில் வந்து அவர் பிஜேபியில் சேருவார் நான் நினைக்கல, சேர்ந்தும் பெரிய பிரயோஜனம் இருக்கும்னு நினைக்கல. ஒரு வேளை விருப்பப்பட்டால் தன்னுடைய மகனை வேணா சேர்த்து விடலாமே தவிர அவர் பிஜேபியில் சேருவார் நான் நினைக்கல. ரவீந்திரநாத் பாஜக இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் நேற்று அந்த மொபைல் ஃபோன் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து விழுந்தப்போ அவர் ஒரு கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அப்போ இந்த கண்டனம் அப்படிங்கிறது அரசியல் நாகரீகம் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே புரிஞ்சுட்டு மேலோட்டமா போயிடலாமா? இல்லைன்னா அதை யாரும் பெருசா பார்க்காதப்போ, அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே வந்து அதுக்கு குரல் கொடுக்காதப்போ ரவீந்திரநாத் எதுக்காக வந்து இங்க சப்போர்ட் பண்ணணும்? அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி வருதா? மற்றவங்க எல்லாம் ஏன் குரல் கொடுக்கலன்னு நீங்க வியக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் இருந்தாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது தவறி விழுந்த செல்போன் தெரியும். எரியப்பட்ட செல்போன் வேற, தவறி விழுந்த செல்போன் வேற. எரியப்பட்டது இல்லைங்கனால யாரும் கண்டனம் தெரிவிக்கல. யாராவது எரிஞ்சிருந்தாங்கன்னா திமுகவே கண்டனம் தெரிவிச்சிருக்கும், எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அப்படி நம்ம தாக்குதல் நம்ம அலோவ் பண்ண முடியாது. அது வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் கையில இருந்து தவறி விழுந்துருச்சு கூட்ட நெரிசல், அவ்வளவுதான். அது அங்க ரவீந்திரநாத் அங்க இல்ல. அதனால செல்வம் அந்த வீடியோ முதல்ல பார்த்தோன்னே ஏதோ எரிஞ்சிட்டாங்க போல நினைச்சு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார், அவ்வளவுதான். அந்த முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கூடவே இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இது எரியப்பட்டது இல்லைன்னு. என்னப்பா செல்போன் விழுந்துட்டாங்க, ராஜ் சத்யன் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாரு. எடுத்துக்கிட்டு இருந்த ஆளோட போன் விழுந்துருச்சுங்கிறாரு. அந்த வீடியோ பார்த்தாலும் அப்படி தெரியும். அந்த போன் இப்படி தான் விழுது, அந்த போன் இப்படி உள்ள எரியப்படுறதுக்கு கீழே விழுது இருக்கும்போது அந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அதனால யாரும் ரியாக்ட் பண்ணல. ஸோ ரவீந்திரநாத் வந்து ஏன் பண்ணாருன்னா அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். நீங்க வந்து பழைய பாசம் வளர்ந்துட்டு சொல்லலாம். அவர் ரவீந்திரநாத் பிஜேபியில சேருவார்னு நான் சொல்லல, நல்லா வச்சுக்க. நீங்க திருப்பி போட்டு அதையும் நான் சொல்லல. நான் சொன்னது இவர் இல்ல ஓபிஎஸ் சேர மாட்டார். ஒருவேளை விரும்பினா மகனை வேணா சேர்த்து விட முயற்சி பண்ணலாமே தவிர அவங்க வந்து மகன் சேருவாருங்கிறதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. இவர் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறக்க அவர் ஏடிஎம்கே காரராகவே தொடர்றது. ஆனால் அவர் பிஜேபியில சேரலாம், அவர் ஏடிஎம்கே சேரலாம், அவர் எப்படினாலும் போலாங்கனால அவருக்கான ஸ்பேஸ் இருக்கு. பட் ஓபிஎஸ் வில் பி ரிமைன் as ஏடிஎம்கே பர்சன். அதுதான் நான் நம்புறேன். ஓகே. ஏன்னா அவர் தாவைக்கா கூட சேருவார்னு இடையில ஒரு பேச்சு வந்தது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது ரவீந்திரநாத். இப்போ வந்து இபிஎஸ்க்கு சப்போர்ட் பண்றாரு. அப்போ தன்னுடைய அப்பா ஸ்ட்ராங்கா இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணலாம் 26க்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு யோசனையில இறங்கி இந்த மாதிரியான ட்வீட். அவர் விஜய் கூட சேர போறேன்னு அவர் சொன்னாரா? இல்ல. அவர் வந்து அப்பாவுடைய செயல்பாடு சரியில்லைன்னு அவர் சொன்னாரா? இந்த கண்டனத்தை அப்படின்னா அதுக்கு அர்த்தமா? அப்ப வந்து நீங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா ஒருத்தர் குரல் கொடுத்தாருன்னா பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருந்தா அர்த்தமா? பாலஸ்தீனுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னு இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுத்தா அர்த்தமா? அப்படி அர்த்தமா? நம்ம இப்போ ஒரு திமுகவுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஸ்டாலின் உதயநிதிக்குன்னா எப்படி ஒரு எதிர்ப்பு வருமோ அந்த அளவுக்கு தான். இப்ப வைகை செல்வன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டினதுக்கு எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்களோ அப்படிதான் ரவீந்திரநாத். வைகை செல்வன் டிஎம்கேல சேர போறாரா? அவர் கேக்குறாங்களே அதிமுக இருந்து எப்படி பாராட்டும்? அதே மாதிரி இப்ப நமக்கு எதிரியா பார்க்கப்படுற ஒரு யூகத்துக்கு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய கேள்வி என்ன? அவர் வந்து விஜய் கட்சியில சேர போறாருன்னாங்க, அவர் வந்து இபிஎஸ்க்கு ஆதரவா ட்வீட் போடுறாரு. அப்ப அவங்க அப்பாவோட செயல்பாடு சரியில்லையான்னு கேக்குறீங்க. இதுக்கும் அதுக்கும் செயல்பாடு சரியில்லையான்னு சொல்லல. அவர் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது இல்லாதப்போ நம்ம 26ல என்ன பண்ணலாங்கிற ஒரு இதுக்கு அவர் தனியா முடிவு எடுக்கலாம். அதுல ஒண்ணு அப்பாவும் மகனும் வேற வேற முடிவு எடுக்கிற நம்ம அரசியல்ல புதுசுல நிறைய பேர் எடுத்திருக்காங்க. திரு ஈவி.கே. சொல்லுவாங்க காங்கிரஸ்ல மாநில தலைவராக இருக்கும்போது அவருடைய தாயார் வந்து ஏடிஎம்கேல இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதுல வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் திரு ஓபி ரவீந்திரநாத் என்ன செய்ய போறாருங்கிறது கணக்கில் வரல. அவங்க சேர்ப்பாங்களா சேர்க்கலான்னு எனக்கு தெரியாது. திரு ஓபிஎஸ் எப்பயுமே பிஜேபி கூட தான் இருப்பார். இவ்வளவுதான் அதில் அண்டர்ஸ்டாண்ட். விஜய், அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், சீமான் இவங்களை தாண்டி எடப்பாடி பழனிசாமி வந்து ஐடி விங்க மட்டும் வச்சு இளைஞர்களோட வாக்கு கொண்டு வர முடியும் நம்புறாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டேச்சர்ல இதே நிலைமை தொடர்ந்தா அதிமுகவில் எக்ஸ்ட்ரா வாக்குகள் பெருசா வாங்க முடியாது. அவங்க புதுசாக கூட்டணி அமைக்காம முடியாது. அதனால தான் அவர் வந்து பெரிய கூட்டணி அமைப்போம் சொல்லிட்டு இருக்காரு. கூட்டணி அமைக்கலாம் 2026 அவருடைய ஆட்சி கிடையாது. 2026 ஓட்டு வங்கி குறையும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 24க்கு தான் மெகா கூட்டணி அமைப்போம்னு சொன்னாரு. ஆனா யாரும் நம்பி போகலையே. அப்புறம் எப்படி 26க்கு மட்டும் கூட்டணி ஒரு அமைச்சிட முடியும்? பிரேமலதா அவர்களே பாஜக பக்கம் போவாங்கன்னு சொல்றாங்களே. பிரேமலதா வந்து பாஜக பக்கம் போறாங்களா, ராமதாஸ் வந்து அதிமுக பக்கம் போறாரா, அதெல்லாம் தெரியாது. வந்து அதெல்லாம் வந்து இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குது. நீங்கள் நானும் உட்காந்து பேசும்போது அவங்களாம் உட்காந்து பேச மாட்டாங்களா? நிறைய பேசுவாங்க. அதெல்லாம் லாட் ஆஃப் டைம் இஸ் தேர். நம்ம அதை நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் அவர் பெரிய கூட்டணி அமைக்காமல் வெற்றி பெற முடியாது. இவ்வளவுதான். நான் வந்து பல இடங்களில் சொன்னேன், இன்னொரு சொல்லிடுறேன். நான் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. கிளீன் பண்ணிக்கங்க. அதிமுக இல்லாமல் ஆட்சி அமைப்பதற்கு பேச்சே இல்லை. அதை இங்கே அமைச்சு இந்த ரெண்டு ஏடிஎம்கே இல்லாத ஒரு அலையன்ஸ் நான் வந்து ஆட்சி அமைக்க போறேன்னா அது நடக்க போறது இல்லை. டிஎம்கே அலையன்ஸ் உடையாம ஏடிஎம்கேவே நடிச்சாலும் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த ரெண்டு ஃபார்முலாவை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஸோ ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு கூடுமா, ஆட்சி அமைப்பாங்களா? ஏதாவது கூட்டணி வந்தா உண்டு. இந்த கூட்டணி நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் கோ என்னதோ நான் பேச முடியும். இன்னைக்கு நிலைமையை வச்சுக்கிட்டு அதிமுகவில் எந்த ஆட்சியும் முடிக்க முடியாது. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு பாஜக மேல திமுக உள்ளிட்ட கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் சமூக வலைதளத்துல மட்டும்தான் அந்த கட்சி இருக்கு, அந்த ஃபீல்டுல கிடையவே கிடையாது, சும்மா ஒரு ட்வீட் போட்டா போன்ல வந்து பேசிட்டா போதுமா அப்படிங்கிறது ஒரு விமர்சனம். கேபி முனுசாமி அவர்களும் நேற்று சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜக வந்து மேற்கோள் காட்டி தான் வந்து ஐடி விங் கிட்ட பேசியிருக்காரு. அப்போ பாஜக ஒரு ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு மாடலா எடுத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படி செயல்படுங்கன்னு சொல்றாரா? அவங்களுக்கு பாஜகவை கண்டு பயம், அதிமுகவுக்கு பாஜகவை கண்டு பயம். அதிமுக வாங்கின வாக்கு 30%, பாஜக வாங்கியிருக்கிற வாக்கு 18%. ரெண்டுக்கு வித்தியாசம் 12% தான். அவங்க இன்னும் 2 தேர்தல் சந்திச்சாங்கன்னா அதை மேட்ச் பண்ணிட கூட வாய்ப்பு உண்டு.
அது அவங்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க வந்து திமுகவை எதிர்க்காம பாஜக எதிர்த்துட்டு இருக்காங்க. அதிமுக யாரை எதிர்க்கணும்? அதிமுகவுக்கு எதிர்க்கட்சி யாரு? திமுகவுக்கு எதிர்க்கட்சி யாரு? அப்ப அதிமுகவும் திமுகவும் ரெண்டு பேருமே பாஜக எதிர்க்கிறாங்க அப்படின்னா எளிமையான படம். யார் வளர்றா? பாஜக வளருது. அதனால அது ரெண்டு பேருக்கும் அச்சம். ரொம்ப எளிமையான படம். அப்போ திமுக மேல எதிர்க்கட்சி அவர் ஐடிவிங்கில் மட்டும் மொபைல் போன்ல மட்டும் தான் செயல்பட்டு இருந்தாரா அப்படிங்கறதுக்கான பதில் அந்த 18% வாக்கு. அவர் எங்க செயல்பட்டு இருந்தாரு மக்கள் காட்டிட்டாங்க. அவங்க வாங்கின வாக்கு தெரிஞ்சிருச்சு. சொந்தமா 11% கூட்டணியோட 18% வாங்கிட்டாரு. அப்ப உங்களுக்கு இன்னமும் அவங்க வந்து மொபைல் போன்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா நீங்க கற்பனை உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ எதிர்க்கட்சியா திமுக மேல ஒரு தீவிரமான ஒரு விமர்சனத்தையோ இதுவோ அதிமுக காட்டாத, எதிர்க்கட்சியா செயல்படாததாக கம்மியா தான் செயல்படலாம் சொல்ல மாட்டேன். அவங்க எவ்வளவு அக்ரெசிவா செயல்பட்டு இருக்க முடியுமோ வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு செயல்படலங்கிறது அவங்களுக்குமே தெரியும். ஓகே, அவங்க கம்மியா செயல்படுறதா இருக்கட்டும், இல்லைன்னா திமுக மேலேயும் ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. ஒரு அதிமுக மேல முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய வழக்கெல்லாம் வந்து எதுக்காக இப்போ வரைக்கும் அப்படியே வந்து கிடப்புலையே போட்டு வச்சிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேருமே இப்படி செயல்படுறதா பாஜக வளர்ச்சிக்கான ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். ஆபியஸா ரெண்டு பேருமே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நாங்க பங்காளி கட்சின்னு. ஸோ அதிமுகங்கிற கட்சியே திமுக எதிர்ப்புல உருவானது. ஆனா அதிமுகன்னு சொல்றாங்க எங்க பங்காளிங்க அப்படின்றாங்க. நாங்களா அவங்களா ரெண்டு பேருக்குள்ள தான் ஆட்சியில் வருவோம், வேற யாரையும் வளர மாட்டோம்ன்றாங்க. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு காமன் மேன் புரிஞ்சுப்பான். ஒன்று நான் இருக்கணும் இல்லாட்டி அவன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா பகைன்னு போடுறோம். நானும் அவன் மட்டும் தான் இருப்பா, வேற யாரும் இருக்க மாட்டான்னு அது அண்டர்ஸ்டாண்டிங். அது பகை கிடையாது. திமுக வந்து பிளவுபட்டு அதிமுக உருவான போது ஒன்று நான் இருக்கணும் அவங்க இருக்கணும் உருவாச்சு. அவங்க தீய சக்தின்னு சொன்னது அதிமுக. அப்ப இன்னைக்கு அதிமுக இறங்க சொன்னாங்க திமுக வந்து நாங்க பங்காளி. அதுதான் வந்து பங்காளி கட்சி அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டே வர்றாரு. அப்ப நாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள யாராவது ஒருத்தர் இருப்போம்னா அப்ப ரெண்டு பேர் வேண்டாம்னு சொல்றவங்க எப்பயுமே வெளியில் ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்களுடைய தேர்வா பாஜக கூட்டணி அமைது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுதான் அந்த எதிர் நிலைப்பாடுங்கிறது கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிருச்சுன்னு எடுத்துக்கலாமா? அப்படிதான் பொதுமக்கள்கிட்ட புரிதல் இருக்கு. அது இருக்கா இல்லையான்னு அவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும். ஆனா பொதுமக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இவங்க சமரசமா போறாங்களோ அப்படின்னு ஒரு கவலை வந்து காமன் மேன்ட்ட கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கு. நான் உங்களுக்கு எளிமையான கேள்வி சொன்னேன். கட்சி ஓட்டு வெளியே போயிருச்சு. நீங்க 2 கோடி வாக்கு, எங்க 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்க சொன்னீங்களா இல்லையா? ஜெயலலிதா வந்து 2 கோடி தொண்டர்கள் வச்சிருந்தாங்க. சரி 1.5 கோடி தான் இல்ல 1 கோடி தான். நீங்க வாங்க வாக்குன எவ்வளவு வாக்கு எவ்வளவு? நீங்க வாங்கினது உங்களுக்கு கம்மியா போச்சு. அப்போ உங்களுடைய தொண்டர் உங்களுக்கு ஓட்டு போடல. சொல்ல போறீங்களா? இன்னைக்கு பிஜேபி அலையன்ஸ் வந்து 80 லட்சம் வாக்காளர் வச்சிருக்காங்கன்னா பிஜேபியோட கட்சி மெம்பர்ஸ் 80 லட்சம் கிடையாது. சரிங்களா? நாம் தமிழர் கட்சி 35 வாக்காளர் வாக்களிச்சிருக்காங்க. நாம் தமிழர்ல மெம்பர்ஸ் 35 லட்சம் கிடையாது. அப்ப உறுப்பினர்களை தாண்டி வாக்காளர் வாக்களிக்கிறாங்க. ரைட். ஆனா அதிமுக உறுப்பினர்களே வாக்களிக்கல. அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். வெளியில இருக்க ஆட்கள் வாக்களிக்கிறாங்க, நாம் தமிழர் வளருது, பாஜக கூட்டணி வளருது. உள்ள இருக்கிற ஆட்கள் வெளியே போறாங்க, அதிமுக குறையுது, திமுக குறையுதுன்னு சொல்றேன். அதிமுக இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க. மத்த 2026ல அப்போ இவங்க பங்காளிகள், நாங்களும் அதிமுகவும் திமுக பங்காளிகள்ங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கிறதா சொல்றப்போ மத்த கட்சிகள் அதிமுகவோட சேர்ந்து பழைய மாதிரி பாமக பாஜக அதிமுக மக்களுக்கு அப்ப மட்டும் அந்த கோவம் இருக்காது. திமுகவை வீழ்த்துறதுக்கு அவங்க சமரசமாவா? அவங்களுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி கூடும்ல. எப்பயுமே ஒரு 5 வருஷம் ஆட்சிங்கும் போது வந்து அதிருப்திகள் இருக்கும். இந்த வாரிசு மற்றது போடுறது, போக்குவரத்து, வேலைவாய்ப்பு, பஸ் இதெல்லாம் எந்த அளவு இருக்குன்னு பார்க்குறாங்க. சொத்து வரி உயர்வு, பால் கட்டண விலை உயர்வு, அவங்களுடைய ப்ராமிஸை நிறைவேற்றாது, அரசு ஊழியர்களுக்கு வேலை கொடுக்கல, நிரந்தரம் பண்ணல, தையல் டீச்சர்ஸ் டிராயிங் டீச்சர்ஸ்க்குலாம் நிரந்தரம் பண்ணுறேன் நாங்கள் பண்ணலை. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்த ப்ராமிஸ். சரிங்களா? மற்றவங்க அவங்க கொடுத்த ப்ராமிஸே செய்யலை. அப்படியே 100 சொல்ல முடியும். மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னாங்க. 2 மாதம் இருக்கக்கூடிய இபி பில்ல 1 மாசமான கணக்கு எடுக்கிறேன்னாங்க. அதெல்லாம் அவங்க தான் 2021 செஞ்சாங்க. அவங்க இன்னைக்கு 3 வருஷம் முடிஞ்சு வச்சுன்னு செய்யல. சொல்லுங்களா? கடன் வந்து கூடிக்கிட்டே போகுது. கடல முடியல. இப்போ வந்து மெட்ரோ செகண்ட் ஃபேஸ் வந்து நாங்க பண்றோம், ஸ்டேட் சப்ஜெக்ட் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ முடியல காசு கொடுங்கன்றாங்க. இது வந்து எங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபேஸ் நாங்க மெட்ரோ முடியலன்னு காசு கேட்குறாங்க. ஏன் இங்க 36,000 கோடி ரூபாய் தேவைப்படுது. வருஷத்துக்கு 36,000 கோடி நீங்க அங்க செலவழிச்சிட்டீங்க 1000 ரூபாய்க்கு. அப்ப நீங்க எங்க போகுது? அப்ப நீங்க இருக்கிற பணத்தை பூரா நீங்க டைவர்ட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்போ ப்ராமிஸ் நிறைவேற்ற முடியாது. அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது இவர்கள் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு வலுவாக தான் இருக்கும், சாதகமாக தான் இருக்கும். ஓகே, அதிமுக உடைய இந்த ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா இப்போ வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல அந்த அளவுக்கு, அதாவது மக்களுக்கு முழுமையான ஒரு கண்டிப்பா ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத காரணம் அவருடைய ஒரு ஆக்ஷன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா திமுக கூட்டணி வலுவா இருக்கிறது தான் ஒரே காரணம். அதிமுக ஆட்சிக்கு வர முடியாம இருக்கிறதுக்கான காரணம் திமுக கூட்டணி வலுவா இருக்கு, அவ்வளவுதான். அவங்க 4 பேர் இருக்கிறாங்க, நீங்க ஒண்டியா இருக்கிறீங்க.
நீங்க எவ்வளவு பலசா இருந்தாலும் அவங்க அடிச்சிருவாங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம், 3/4 மணி நேரம் தாக்கு பிடிக்கலாம், ஆனா அவங்க 4 பேர் நீங்க ஒரு ஆள், இவ்வளவுதான் கணக்கு. ஒரு தலைமையா ஆனா எடப்பாடி பழனிசாமி சரியா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப எலெக்ஷனுக்கு பிறகு நடந்த கூட்டத்துல கூட அவர் ரொம்ப பணிவாதான் பேசினாரு. மாவட்ட செயலாளர்களா இருக்கட்டும், ஒன்றிய அளவுலையா இருக்கட்டும், எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஏன் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சது, ஏன் நம்ம ஆட்கள் ஜெயிக்கல அப்படின்னு ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாருன்னா அந்த டிசிஷன் வந்து அவரோடது. யார் மேல ஆக்ஷன் எடுக்கிறது? கூட்டணி வேண்டாம்னு முடிவு எடுத்தது அவரு. யார் மேல ஆக்ஷன் எடுப்பீங்க? உங்க மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க, அதை நீங்க கடைபிடிக்கிறீங்க. அப்புறம் அவங்க போய் சத்தம் போட்டு, சார் நீங்க தானே சார் பேச வேண்டாம்னு சொன்னீங்க, நீங்க தானே சார் போக வேண்டாம்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. அப்ப ஏமா பேசாம உட்காந்துருக்கேன்னு அவர் தான் சொன்னார், 1 வாரம் பேசாம உட்காருன்னு. அப்புறம் ஏமா 1 வாரமா பேசலன்னா நீங்க தானே சொன்னீங்க. அப்ப எந்த மாவட்ட செயலாளர் வந்து அவருடைய உத்தரவை மீறினாரு? கூட்டணி இருந்த கூட்டணியை உடைச்சது அவரு, வேண்டாம் முடிவு எடுத்தது அவரு. அப்ப ஓட்டு குறைஞ்சா குறையும்ல, எல்லாம் தெரியாதா? 4 பேர் சேர்ந்துருந்தா ஒண்ணு, ஒரு ஆள் தனியா என்ன ஒண்ணுங்கிறது தெரியாதா? அப்போ ஏன்னா அப்ப அந்த கூட்டம் நடக்கும்போது நம்ம போய் அந்த அதிமுக தொண்டர்கள் கிட்ட பேசும்போதே பாஜக நாம் தமிழர் கூட்டணி திரும்ப வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளுக்குள்ள இப்போ வரைக்கும் அந்த புகைச்சல்ங்கிறது இருக்கு. அப்போ இதே ஆட்களோட சேர்ந்து வந்து அவர் 26ல் நிக்கிறாரு அப்படிங்கும் போது எப்படி இன்னும் கொஞ்சம் இதே கூட்டணியோட தான் 26 நிப்பாருன்னு முடிவு வர முடியாதுன்னு சொன்னேன். அவர் ஹீஸ் ட்ரைங், வருமா வராதான் we have to wait. இதே கூட்டணியோட இருந்தா வெற்றி இல்லை, அது முடிஞ்சு வச்சு. இதே கூட்டணி தான் தொடருமானா தெரியாது. 1.5 வருஷத்துல என்னன்னாலும் நடக்கலாம். அப்படி ஒருவேளை ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப இருக்கக்கூடிய சூழல்னு சொல்லிட்டீங்க. அதிமுகவும் பாஜக பாமக திரும்ப இணையக்கூடிய ஒரு சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கா 26க்கு? அவங்க விருப்பப்படா. எனக்கு தெரிஞ்சு திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பினா 4 கால கூட்டணி வந்துடும். அண்ணாமலை விருப்ப வேண்டாமா அதுக்கு? அண்ணாமலை வந்து அகில இந்திய தலைவர் கிடையாது, அவர் வந்து மாநில தலைவர். திரு செல்வ பிறந்தகை நினைச்சாருன்னு டிஎம்கே கூட்டணியை முறிச்சிருவாரா? பதில் சொல்லுங்க. முடியாது. அவ்வளவுதான். எளிமையான கேள்வி. அண்ணாமலை வந்து மாநில தலைவர், அவருக்கு ஒரு சே இருக்கு. அவருக்கு வந்து சே இல்லாமல் அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, அவர் வந்து சொல்லுவார், அவருக்கு அவர் கருத்தை கேட்பாங்க. ஆனா முடிவெடுக்கக்கூடியவர். ஏன்னா 2024 பிஜேபியோட அகில இந்திய தலைமை அதிமுக கூட்டணியை விரும்பிச்சு, ஏடிஎம்கே தான் விரும்பல. அது கடந்துட்டாங்க. அப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமி வந்தாருன்னா தாராளமா சந்தோஷமா சேர்த்துடும். அவங்களுக்கு வந்து ஒரு 10 எம்எல்ஏ உத்தரவாதமா கிடைக்கும். அதனால சந்தோஷமா சரிமா. நிச்சயமா இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார்.